நீங்க எங்கவோ இருந்தாலும் தனியா தெரிவிங்க. ஏன் தெரியுமா? நீங்க அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீங்க. அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீங்க. அலங்காரம் வருதுமா? நீ ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை, நீ ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை, நீ ஒரு வெளிச்சத்தின் பிள்ளை. வெளிச்சம் உனக்குள்ள வருது, வெளிச்சம் உனக்குள்ள வருது. பாபிலோனிலே தானியேல் தனித்துவமாய் காணப்பட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள் வெளிச்சம் இருந்தது. வெளிச்சமும் விசேஷித்த ஞானமும் தானியேலுக்குள் இருந்தது. இந்த இடத்துல வாசிக்கிறேன். அடுத்து பாருங்க. அந்த ஒளி, நல்லா சொல்லுங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றவில்லை. அப்ப இந்த உலகம் எந்த உலகம்? இருளான உலகம். இந்த உலகம் எந்த உலகம்? இருளான உலகம். இந்த உலகத்துக்குள்ள தான் நான் இருக்கிறேன். இந்த எனக்குள்ள இருக்கிற, அதாவது இந்த ஒளி, இந்த இருள் என்ன பற்றக்கூடாது. நல்லா விளக்குமா? இந்த இருள், ஆமா, இந்த இருள் என்ன செய்யக்கூடாது? என்ன பற்றக்கூடாது. அப்படின்னா ஒரு பிரச்சனையை கேட்கிற பொழுது விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு பிரச்சனை கேட்டா ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. அப்படிங்களா? சரி. அப்படி எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த ஒளிக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா பதட்டம், படபடப்பு இதெல்லாம் வராது. அவிசுவாசம், சோர்வு, துக்கம், கவலை இதெல்லாம் வராது. ஒரு நாள் என் மக ஒரு பிரச்சனை சொன்னா, அம்மா இப்படியாமா, அம்மா நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்கன்னு தாம்மா நான் சொல்லாமல் இருந்தம்மா அப்படின்னு சொன்னா. இல்லை தீர்க்கா, நான் என்ன செஞ்சிட்டேன்? வளர்ந்துட்டேன். இல்லை இனி இப்போ விசுவாசிக்கிறவன் என்ன செய்யக்கூடாது? பதறக்கூடாது. எதுக்கு சொல்ற? நீ யாருமா? வெளிச்சா சொல்லுமா? ஒளியின் பிள்ளை. ஒளியின் பிள்ளை. இருளானது அதை என்ன செய்யலையாமா? பற்றவில்லை. அடுத்து சொல்றாரு, இருளானது அதை என்ன செய்யல? பற்றவில்லை. அந்த ஒளி, நல்லா சொல்லுங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்க. நீ நல்லாதான் இந்த பூமியில வாழுவ. பிரகாசிக்கிற நட்சத்திரமா, பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமா தேவனுடைய ஜொலிக்க செய்வாரு, தேவனுடைய பிரகாசிப்பிக்க செய்வாரு. ஏனெனில் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரே. ஓகேவாமா?